சிவி சீரியலில் நாளைக்கான எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன காரணம்னே தெரியல, சரியாகவே வியூஸ் போக மாட்டேது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரபு பின்னாடியே வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம தமிழும் சேது 2 பேரும் பைக்கை எடுத்துகிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரபு கரெக்டாக ஒருத்தர்கிட்ட, ஒரு வயசானவர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு 50,000 காசு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததை நீ முதல்ல வந்து என்ன யார்கிட்டையோ காசு கொடுக்குறான்ல, அதை முதல்ல வந்து நீ படம் பிடிச்சி வச்சுக்க. இது பிற்காலத்தில் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இவனுக்கு எதிராக திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தமிழ் வந்து சொன்னோன்னா, சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து வண்டியை எடுத்துகிட்டு பிரபு கிளம்புறப்போ மறைஞ்சு நின்றுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அந்த சமயம் விடுங்க, வேலையாக அந்த பெரியவரை 4 தட்டு தட்டி கேள்வி கேட்டால் எல்லாமே உளர போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அவசரப்படாத, அவன் பின்னாடி எங்கே போகிறான்ங்கிறத அவனை தான் முக்கியமே தவிர இவர்கிட்ட காசு கொடுத்தேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கடன் வாங்கி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, வா முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டக்குன்னு அவன் பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க. பிரபு வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோன்னா நம்ம பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை முன்கூட்டியே வந்து யூகிச்ச தமிழும் சரி சேதுவும் சரி 2 பேரும் வந்து ஓரமாக ஒரு 4 அடி 5 அடி யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு வண்டி பின்னாடி நின்று அந்த பக்கம் நிற்கிறாங்க. பார்த்தியா, நம்ம பின்னாடி வருவோமோ யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வந்ததுனால தான் இப்போ போகாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுமையாரு, அவன் போனதுக்கப்புறம் வேறு ஒரு பக்கமாக வந்து நம்ம அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா பார்த்தா பெரிய ஒரு பங்களா இருக்குது. கரெக்டாக ஒரு டோரை திறந்து விட்றாங்க. செக்யூரிட்டி வந்து வணக்கம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. டக்குன்னு வந்து தமிழும் சரி சேதுவும் 2 பேரும் வந்து வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா, அவன் போனோன்னா இந்த வீடே வந்து பல கோடி பெரும் போல், நீ மாட்டுக்கும் வந்து அவங்க வந்து மரியாதையாக உள்ளே விடுறாங்க, நம்மளெல்லாம் போனால் உள்ளே விடுவாங்களா, போதா குறைக்கும் நம்ம தான் வந்தோன்னு தெரிஞ்சு போயிடும், இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொன்னோன்னே அங்கே சேது மட்டும் டக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிறப்ப பார்த்தா வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மாதிரி தெரியுதே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, இவன் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் தான் அவசரப்பட்டு வந்து தேவையில்லாமல் நான் வர்ஷினியை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இரு கொஞ்சம் பொறுமையாக இவனை பற்றி விஷயத்தை வேலையாக போய் வந்து நான் அத்தாங்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவி கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்கள்ல, ஜானுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப, இப்போ நீ எது சொன்னாலும் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. வர்ஷினி வந்து இவன் மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு காதலோடு இருக்கா. அந்த சூழ்நிலையில் நீயும் சரி நானும் சரி எவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவளோட விருப்பப்படி தான் போகும்னு நினைக்கும். அதனால் நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் இவனை பற்றின ஆதாரத்தோடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சிஸ்டர் நமக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் தான் சொன்னீங்களே அவன் வெளிநாட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அட்டை கூட பார்த்தேன்னு சொன்னீங்களே, அதில் அவனோட பேர்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கள்ல. ஆமாம், அது மட்டும் இல்லை, யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான்ல, மேற்கொண்டு அந்த பொண்ணு யாருங்கிற என்னதை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ வேலையாக வண்டியை வந்து ஏர்போர்ட்டுக்கு விடு அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, இவன் எப்போ வந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு எப்படி அவன் வெளிநாட்டிலேருந்து வந்ததெல்லாம் வந்து தகவல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவன் ஃபோட்டோ தான் இருக்குல்ல, இவன் வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கிற தகவல் நமக்கு தெரியும், சென்னைக்கு வந்திருக்கான், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கிற தகவலும் வந்து நமக்கு தெரியும், அவனோட வந்து லைசன்ஸில் வந்து போட்டிருந்துச்சுல, சூப்பர், அப்போ குறிப்பிட்ட நாளில் தான் வந்திருக்கான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, போன மாதம் தானே அவன் நம்ம கம்பெனிக்கு வேலை சேர்ந்தான், அப்போ ஒரு வாரம் ஒரு மாதம் முன்ன பின்ன பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து தமிழ் புத்திசாலித்தனமாக அவனை பற்றின தகவல் எல்லாத்தையும் திரட்டுறப்ப பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு சொன்னோன்னே, பார்த்துருக்கேன் இவரை, எனக்கு நல்லாவே தெரியும், அடிக்கடி இவர் வந்து மாதம் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற நீ, மாதம் ஒவ்வொரு நாட்டுக்கு சுற்றுவாப்பில்? ஆமாம், இவன் அம்மாவும் பேசி வச்சுருக்கிறத பார்த்தா சுத்தமாக வந்து சரியே கிடையாது, அவங்க காசு பணம் இல்லாதவ மாதிரி நம்மக்கிட்ட எதுக்காக வந்து நடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் எதுக்காக வந்து பழக்கணும், நம்ம கம்பெனியில் வந்து வேலை செய்யணும், எனக்கு எல்லாமே வந்து இவனை பிரபுவை பற்றி புரியாத புதிராகவே இருக்குது, அவன் வந்து நமக்கு தெரியாமல் மிகப்பெரிய விஷயம் ஏதோ ஒன்று மறைக்கிறான்
அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, சரி நீ பேப்பர்லாம் குடுன்னு சொல்கிறப்ப, ஒவ்வொரு தடவையும் பிரபு வந்து வெளிநாடு போனாலும் கூட வந்து ஒரு பொண்ணோட பேர் மட்டும் வந்து இருக்குது. அப்போ இந்த பொண்ணு தான் அவனோட லவ்வராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்குது அப்படின்னு. யூகம்லாம் கிடையாது, நிச்சயமாக அதுதான் அப்படின்னு சொல்லி சேதுக்கிட்ட வந்து தமிழ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட வந்து அட்ரஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இதை எப்படி நம்ம செய்கிறது? அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. கிளம்பி இந்த விஷயம்லாம் எதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து நம்ம பிரபுக்கிட்டையும் காட்டக்கூடாது. அந்த வீட்டுக்கு அப்புறமா நம்ம போய் என்ன ஏதுங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? எது தெரிஞ்சாலும் நம்ம தெரியாத மாதிரியே பிரபுக்கிட்ட வந்து பேசினா தான் மேற்கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் எல்லாமே வந்து பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சிபியும் சரி அந்த பக்கம் 2 பேரும் பிரகாஷ் 2 பேரும், நீங்கள் மாட்டுக்கு வந்து கிளம்பி போகிறீங்க, ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு போனோம் அப்படிங்கிறப்ப பாரு, திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ்கிட்ட கேட்குறப்ப, ஏன் எனக்கெல்லாம் வந்து அக்கறை இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு போய் மாடியில் வந்து பேசுகிறாங்க. ஜெகதாம்பாள் அங்கே மாடியில் நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சேதுவும் சரி தமிழும் சரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நல்லாவே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழை கூப்பிட்டு சேதுவையும் கூப்பிட்றாங்க. ஆமாம், என்ன 2 பேரும் வந்து முகமே வந்து சரியில்லையே, ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கீங்களே அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சரி நீங்கள் 2 பேரும் பாருங்கள், உங்களால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜானு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதோடு வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.